டைம் டு ப்ரைஸ் அப்படின்னா என்ன? ஸ்தோத்தரிப்பதற்கு அப்படின்னு நம்ம பிராமண பாஷையில் சொல்கிறோம். தேவனை துதிப்பதற்கான நேரம். இதுதான் தமிழ். தேவனை துதிப்பதற்கு நீங்கள் நேரம் எடுங்க. அவருக்கு பாடல்களை பாடுங்க. நேற்று தான் போகும்போது யோசனை பண்ணிக்கிட்டே பண்ணி எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம கேட்குற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார் இல்லையா? கேட்டு உடனடியாக நம்ம எந்த தகுதியும் கிடையாது, நம்ம ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டு நமக்கு உடனடியாக பலன் அளிக்கிறார் இல்லையா? இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இல்லைன்னா நம்ம ஒரு கடவுள் நம்ம பேசுகிறத கேட்கணுன்னா நம்ம என்னென்ன செய்யணும்? பலிகளை கொடுக்கணும், பூஜைகளை செய்யணும், பெரிய பெரிய புனஸ்காரங்களை செய்யணும், பெரிய பெரிய யாகம் வளர்க்கணும். இதான் எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக தேவனுடைய ஆலயத்திலே முழங்கால் போட்டு ஜெபிப்பதை தேவன் கேட்டு நாம் கேட்டதே நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தாங்க, ஆண்டவர் கொடுக்குறார். இப்பேற்பட்ட அதிசயம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதை விதின் ஃபியூ மினிட்ஸ் இல்லையா? இது தேவனுடைய அதிசயம். அவரை துதிப்பதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக்கணும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே உரியது. இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாடல்களை போட்டு ஆண்டவரை துதியுங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். துதியின் பலிகளை நான் செலுத்துவேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறான். டைம் டு ப்ரைஸ். இஃப் யூ ஹேட் லிவ்ட் டியூரிங் த 30 years வார், குட் யூ ஹாவ் ப்ரைஸட் காட்? 30 ஆண்டுகள் சிலுவை போர்கள் நடந்தன. கிறிஸ்துவை பற்றி யார் சொன்னாலும் மண்டையை வெட்டுறான். இவன் மேரி மாதா தான் கடவுளுங்கிறான், இவன் இயேசு தான் கடவுளுங்கிறான். இருவரும் அன்பை போதித்தவர்கள் கொலைகாரர்களாக திரிகிறார்கள் 30 ஆண்டுகளாக. சும்மாலாம் கிடையாது. அந்த 30 ஆண்டுகளிலே நீங்கள் வாழ்ந்திருந்தால் நீங்கள் ஆண்டவரை துதித்திருப்பீர்களா? யோசனை பண்ணி பாருங்கள். This war occurred from 1618 to 48 and was the last of the great religious wars of Europe, a conflict that began between Protestants and Roman Catholics. இது 1618 1648 ஆண்டு வரை இந்த மிகப்பெரிய சமய போர்களில் ஒன்றாக இருந்தது. யூரோப்பில் நடந்தது. யூரோப்பில் யார் இருக்கா? பிரான்ஸு, ஸ்பெயின், இந்த மாதிரி நாடுகள்லாம் இதில் இருக்குது. இவங்க தான் தேவர்களை ஆண்டவரை முன்னோக்கி எடுத்து சென்றவர்கள். இவங்க யார் யாருக்கு நடுவில் போர் நடக்குது? ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னால் யார் தெரியுமா? எதிர்ப்பாளர்கள். எப்படி எதிர்ப்பாளர்கள் வந்தாங்க? இப்போ நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள்? சிஎஸ்ஐனா என்ன? சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. எப்படி வந்தது? ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னா என்ன? யாரை எதிர்த்து போராடினார்கள்? ரோமன் கத்தோலிக்க எதிர்த்து யார் போராடினார்? வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்ட்டின் லூதர் கிங் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்ட்டின் லூதர் கிங் எதுக்கு போராடினார்? பணம் வசூல் பண்ணாங்க. எதுக்கு பணம் வசூல் பண்ணாங்க? பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று விற்க ஆரம்பித்தான் சர்ச்சில், காசு வசூல் பண்ணுறதுக்காக. இன்றும் சபையிலே பணத்தை வசூல் பண்ணுறதற்காக எல்லா வேலைகளையும் செய்கிறான், எல்லா அக்கிரமத்தையும் செய்கிறான். இதே காலம்தான் அப்பயும் நடந்தது. பாவ மன்னிப்பு என்பது யார் கொடுத்தா? ஆசாரியர்கள் கொடுத்தார்கள். ஆசாரியர்கள்னால் த மாங்க்ஸ் இல்லையா? சாமியார்கள். ஆர்சி சர்ச்சில் ஒரு கூண்டில் போய் நிற்பார். பக்கத்தில் ஒரு கூண்டு இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் திரை இருக்கும். யார் பாவ மன்னிப்பு கேட்குறான்னு தெரியாது. இங்கே சொல்லுவார், ஆண்டவரே நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொம்பளையோட அசுத்தமான காரியத்தை நடத்தி விட்டேன், என்னை மன்னிப்பீராக அப்படின்னு இவன் கேட்டவுடனே அங்கேருந்து அந்த போதகர், அந்த மாங்க், அந்த சாமியார் சொல்லுவார், உன்னுடைய பாவத்தை இறைவன் மன்னித்து விட்டார், அதற்கான காணிக்கையை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா 600 ரூபான்னு காணிக்கை போட சொல்லுவாங்க. இப்படி பாவ மன்னிப்பு யார் வழங்கினா? இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு பதிலாக சாமியார்கள் பாவ மன்னிப்பை கொடுத்து காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது போக போக என்னாச்சு? அடுத்த வாரம் நான் சஜலா அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாள், அவளிடத்தில் இருக்கிற பேனாவையும் தங்க நகையும் நான் திருடப் போகிறேன், அதை திருடுவதற்கு எனக்கு பாவ மன்னிப்பு நீங்கள் முன்பே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே பாவ மன்னிப்பு சீட்டை விற்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே பாவ மன்னிப்பு சீட்டு விற்று காசு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை எதிர்த்தார் மார்ட்டின் லூதர் கிங். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய்? சபை இப்படி தான் சீரழிந்து போய் பணத்தின் பின்பாக எல்லா சபையும். இன்னைக்கு எப்படி ஊழியக்காரர்கள் அநேகர், தேவனுக்காக வாழ்கிற ஊழியக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம். இவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க?
பணம் 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 பேயாக அலைகிறான். நான் வந்து டயாலிசிஸ் சென்டர் வைக்கணும், பணம் வேணும் பணம் வேணும். உன்னை டயாலிசிஸ் சென்டர் ஆண்டவர் வைக்க சொன்னாரா? அப்போ ஆண்டவர்கிட்ட போய் பணம் கேளு. எதுக்கு இருக்கிறவன்ட்டெல்லாம் பணம் கேட்குற? ஆண்டவர் உன்னை போய் பிச்சை எடுக்க சொன்னாரா? போய் எங்கே பார்த்தாலும் போய் பிச்சை எடுத்து என்னுடைய பேரில் டயாலிசிஸ் சென்டர் வை அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? உண்மையிலேயே நீ ஜெபத்திலே வல்லமையுள்ளவனாக இருந்தால் வைக்க சொன்ன ஆண்டவர் இடத்துல கேள். அவர் வந்து எல்லாவற்றையும் செய்வார். அப்படி இல்லாமல் பாவ மன்னிப்பு சீட்டு விற்று காசு சந்தை சுரண்டி இப்போ சர்ச்சில் ஊறுகாய் விற்கிறான் பார்த்தியா? ரெண்டும் ஒன்று தான். அப்போ தேவன் வந்து கையலாகாதவர். அதனால் தேங்காய் எண்ணெய் விற்று ஊறுகாய் விற்று மாங்காய் விற்று அதில் வர்ற காசை நீ தேவனுக்கு கொடுக்கணுமா? அப்படி இல்லை. தேவனுடைய அப்பத்தை சாதாரண மக்கள் எல்லாம் தின்றார்கள். அங்கே இருக்க நம்ம எத்தனை சர்ச் மெம்பர்ஸ் பணம் கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாரும் முடியாந்து பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட திரும்ப நம்ம சர்ச்சில் விளைகிற பொருளை கொடுக்கும்போது ஆளுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட்டை போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குது. தேவனுடைய ஆலயத்திலே, நம்முடைய ஆலயத்திலே விளைந்த பொருள் எல்லாரும் வாங்கி ஃப்ரீயாக வாங்கி சாப்பிடுங்க. அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஊறுகாய் காசு கொடு, தேங்காய் எண்ணெய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் எண்ணெய்க்கு காசு கொடு, எல்லாம் காசு காசு காசு. அப்போ தேவன் எனக்கு ஒன்றுமே இலவசமாக கொடுக்க மாட்டாரா? நான் தேவனுக்கு கொடுத்த காணிக்கைக்கு தெண்டம்மா ஒன்றுமே கிடையாதா? இதை எதிர்த்தார் மார்ட்டின் லூதர் கிங். எதிர்ப்பாளர்கள் கொண்டு வந்தாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படியே எதிர்ப்பாளர்கள் கிளம்பினார்கள். அப்படி எதிர்ப்பாளர்கள் கிளம்பி வரும்போது கேத்தோலிக் மாங்க்ஸ் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு அங்கே ஒரு குரூப்பு, இவங்க 2 பேருக்கு ப்ராட்டஸ்டன்ஸு கேத்தலிக்ஸ் 2 பேரும் எதிர்ப்பாளர்கள் மாறிட்டாங்க. இந்த போர் உலகம் முழுவதும் பரவியது. தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வசனத்தை சாதாரண மக்கள் படிக்கக்கூடாது என்று கத்தோலிக்கர்கள் சொன்னார்கள். கத்தோலிக்க மாங்க்ஸ் சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? தேவனுடைய வசனத்தை எல்லாரும் படிக்கணும், எல்லாருடைய கையிலும் வேதாகமம் இருக்க வேண்டும், தேவனிடத்தில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள், ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன பேசணும்? ஒன்றுமே செய்ய முடியாத சப்ப பிரதான ஆசாரியர் நம்மிடத்தில் இல்லை. மனிதர்களிடத்திலே மனிதருடைய கட்டளையினால் உருவான பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. எல்லாவற்றையும் அனுபவித்தும் ஒரு பாவமும் செய்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நான் தைரியமாக கிருபாசன தண்டையிலே வர கடவும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக தேவனிடத்தில் பேசலாம், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நேரடியாக பேசலாம். அவர் நேரடியாக உங்களுக்கு பலன் அளிப்பார். பலன் அளிக்கிறாரா இல்லையா? இதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். அவரை பின்பற்றினவர்களாம் சொன்னாங்க. இதை எதிர்த்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அதெல்லாம் கிடையாது, சமய நம்பிக்கைகளை நீங்கள் விரோதமாக பேசுகிறீர்கள், இப்படி எதிர்ப்பவனை எல்லாம் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகள் போர் நடந்தது. ஒரே தேவன் தான், ஏன் 2 பேரும் ஒருத்தர் வெட்டிக்கு சாவறான்? இப்படியெல்லாம் ஒரு கடவுள் தேவையா? அந்த காலத்திலே நீங்கள் தேவனை துதித்திருப்பீர்களா? யோசனை பண்ணி பாருங்கள். and became a general struggle for territory and political power. ஏன்னா அந்த காலத்தில் இன்னைக்கு எப்படி இந்தியாவில் அரசருக்கு பக்கத்தில் ஒரு பூசாரி இருப்பான், இந்த பூசாரி சொல்கிறத தான் அரசன் கேட்பான். அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் எல்லா ராஜ்யங்களிலும் அங்கே என்ன பண்ணுவாங்க? கத்தோலிக் மாங்க்ஸ் இருப்பான், கிங்ஸ் பக்கத்தில். அவன் சொல்லிக் கொடுப்பான், இவனுங்கெல்லாம் ஒழிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு ராஜாட்ட சொல்லுவான். உடனே ராஜா போர் வீரர்களை அனுப்பி அவங்களையெல்லாம் கொள்ளுவான். இது என்னாச்சு? அரசியலாக பெரிய பகையை ஏற்பட்டு நாடுகளை கைப்பற்றும் அளவுக்கு பெரிதாக போனது. உடனே கொஞ்சம் நாள் போன உடனே சரி நாங்கள் இயேசுவையும் ஏற்றுக்கிறோம், இயேசுக்கு ஒரு செலவு சரியா அப்படின்ட்டாங்க கத்தோலிக்க. ஏன்? கவர்மெண்ட் அவங்க சைடு இருந்தது. இப்போ கத்தோலிக்கர்கள் இப்பொழுது தேவனை எப்படி ஆராதிக்கிறார்கள்? இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதலை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், பரிசுத்த ஆவியை துதித்து பாடுகிறார்கள், எல்லாமே நடக்குது. ஏன்? மக்கள் நம்ம விட்டு போகக்கூடாது, அரசியல் அதிகாரம் பவர் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்பொழுது அரசியல் பவருக்காகவும் இந்த ஆட்சி எல்லையை நிலங்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் இது நடக்குது. டியூரிங் த ஹரார்ஸ் ஆஃப் தி 30 years வார், அந்த 30 ஆண்டுகள் போரில் நடைபெற்ற படுபயங்கர செயல்களின் போது பாஸ்டர் மார்ட்டின் ரிங்கர்ட் ஃபெய்த்ஃபுல்லி சர்வ் த பீப்புள் இன் ஏலன்பர்க், சாக்சோனி, இந்த பகுதிகளெலாம் பாஸ்டர் மார்ட்டின் ரிங்கர்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப உண்மையாக உழைத்தார். அவர் என்ன செய்தார்? He conducted as many as 40 funerals a day, a total of over 4,000 during his ministry. ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 40 அடக்க ஆராதனைகள் அவர் நடத்தினார். அவருடைய ஊழிய காலத்தின் போது 4000 அடக்க ஆராதனைகளை அவர் நடத்தினார். Yet out of this devastating experience,
He wrote a table grace for his children, which today we use as hymn of thanksgiving. இவ்வளோ கடுமையான போராட்டங்கள், சாவுகள், போர்கள் மத்தியிலே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் டேபிள் கிரேஸ் அப்படின்னு ஒரு பாடலை இயற்றினார். அந்த பாடலை தான் இன்றும் நாம் என்ன படிக்கிறோம்? நாம் தேங்க்ஸ் கிவிங் பாடலாக நாம் படிக்கிறோம். நவ் தேங்க் வி ஆல் ஆர் காட். நம்ம அது பாட்டு என்ன சொல்லுது? நவ் தேங்க் வி ஆல் ஆர் காட் வித் ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் வாய்ஸ். இன்றைக்கு நம்முடைய தேவனுக்கு நம்முடைய முழு இதயத்தோடும் நம்முடைய கரங்களோடும் நம் குரல்களோடும் தேவனை துதிப்போம். ஹூ ஒண்டரஸ் திங்ஸ் ஹேத் டன். அற்புதமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இன் ஹூம் ஹிஸ் வேர்ல்ட் ரிஜாய்சஸ். அவரிலே இந்த உலகம் மகிழ்கிறது அப்படின்னு ஒரு பாடலை எழுது. த அப்போஸ்டல் பால் லேர்னட் தட் பிரைஸ் இஸ் an important factor in achieving victory when all around was dark and the future unknown. அவ்வளோ போராட்டமான காலங்களிலும் தேவன் நமக்கு எப்படி அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை குறித்து அவர் துதித்து பாடுகிறார். நல்லா பாருங்க, உலகம் முழுவதும் இருண்டு போயிருக்கும், உலகம் முழுவதும் போராட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு தேவன் நிம்மதியை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் நம்முடைய ஜெபத்தின் வேண்டுகோள். பாரு, இவர் சுற்றி ஒரு நாளைக்கு 40 பேர் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4000 பேரை அவர் அடக்கம் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன விதமான காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட சமாதானம் இருந்தால் பாடல் வரும். நம்ம வாயிலிருந்து எப்போ பாடல் வரும்? ஒரு விசில் அடித்து போடும், விசில் அடிச்சுட்டு போவோம். எப்போ? மனது நிறைவாக இருக்கும்போது தான் பாடல் வரும். மனது பூரா துக்கமும் துன்பமும் இருக்கும்போது அமைதியாக உட்கார்ந்துருப்போம். ஒரு மனிதன் இவ்வளவு போராட்டங்களிலும் துதித்து பாடுகிறார் என்றால் தேவன் அவரை எவ்வளவு நிறைவாக வைத்திருப்பார்னு யோசித்து பாருங்கள். அந்த நிறைவே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தருவார். இதான் இன்றைக்கு நம்ம தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். தி அப்போஸ்டல் பால் லேர்னட் தட் praise is an important factor in achieving victory when all around was dark and future is unknown. எதிர்காலமே என்னான்னு தெரியாமல் ஒரே இருண்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது அப்பொழுதும் வெற்றியை அடைவதற்கு விசுவாசம்தான் முக்கியமானது ஒரு காரணியாக இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டார். He learned that praise changes things just as much as prayer changes things. ஜெபம் எப்படி நடக்கிற காரியங்களை எல்லாம் மாற்றுகிறதோ அதே மாதிரி தேவனை துதிப்பதும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றுகிறது. Count your blessings, name them one by one. எப்படி? நீங்கள் உட்கார்ந்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீர் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறீர் என்று நினைத்து பாருங்கள். பின்னாடி ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன்னா அவ்வளவு அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மளை ஒதுக்கினாலும், எத்தனையோ பேர் நம்மை ஆகாதவன் என்று தள்ளினாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமான காரியம் இல்லையா? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Praise God because He is the Father of the Lord Jesus Christ. Praise Him because He is the Father of mercies. Praise Him because He is the God of all comfort. நீங்கள் தேவனை துதியுங்கள், ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக அவர் இருக்கிறார். நீங்கள் தேவனை துதியுங்கள், அவள்தான் எல்லா விதமான இரக்கங்களின் தேவனாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். Praise Him because He is the God of all comfort. நமக்கு கொடுக்குற அனைத்து சௌகரியங்களையும் அவரே தருகிறார், ஆறுதல்களை அவரே தருகிறார். நம்ம இந்த உலகத்திலே நாம் அனைத்து விதமான சௌகரியங்களையும் ஆறுதலையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அது தேவனால் வந்தது இல்லையா? இல்லை, என்ன திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன்? ஒன்றுக்கும் தகுதி இல்லை. உலகத்திலே நம்மை விட அதிகமாக படித்தவர்கள், நம்மை விட அதிகமான செல்வ செழிப்பிலே பிறந்தவர்கள் யாரும் நிம்மதியாக இல்லை. தேவன் நமக்கு அப்பேற்பட்ட நிம்மதியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? டுடேஸ் வேர்ட் சாம் 92, சங்கீதம் 92 எடுங்க. 1-2 வசனங்கள் என்ன போட்டு பாருங்க. இட் இஸ் அ குட் திங் டு கிவ் தேங்க்ஸ் அண்ட் டு த லார்ட். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து நல்லது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் சத்தியத்தை உண்மையும் அறிவிப்பது நலமாயிருக்கும்.
அப்போ தியானத்தோடு நாம் தேவனுடைய வசனத்தை பாடி அவரை துதிக்க வேண்டும். எப்பேற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பண்ணியிருக்கிறார். அவருக்கே சகல விதமான ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் உண்டாகுது. நீ சொல்லுங்க, ஓ மோஸ்ட் ஹை டு ஷோ ஃபார் தை லவ்விங் கைண்ட்னஸ் இன் த மார்னிங் அண்ட் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் எவ்ரி நைட். அது என்ன சொல்ல, இன்னைக்கு ஆக்ஷன் அசைன்மெண்ட், லிஸ்ட் 5 ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங்ஸ் யூ கேன் திங்க் ஆஃப் அண்ட் தேங்க் காட் ஃபார் தம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தி காட்டியிருக்கிற 5 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். அவற்றுக்காக தேவனை துதியுங்கள். இதான் இன்றைய சிந்தனை. ஆண்டவருடைய வசனம் வெள்ளியிலும் பொன்னிலும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கும். இதான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. அற்புதமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அவரை துதிப்போமாக. ஆமேன்.